ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். இஸ் பேக் டு பேக் அழகான அப்டேட்ஸ். நம்ம விஜய் அண்ட் காவேரி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அவர்கள் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் இல்லாத அளவில் ஒரு அழகான சாங் வந்து பாடியிருக்காங்க. அந்த சாங்கே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அது ஹிந்தி சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காவேரி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்பி அண்ட் குட்டி பாப்பா காவ்யா இவங்க சேர்ந்து ஹிமாவரி அண்ட் ஷின்சான் இன் தாய்லாந்து அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வந்து பாடி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதே எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. பாஸ் என்கிற பாஸ்கரன் மூவில சந்தானம் வந்து கிட்ட தலையா தளபதியான்னு கேட்பாங்க. அதுக்கு ஏதோ பேசணும்னா இப்படி கமல் மாதிரி புரியாத மாதிரியே பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ் கேங்லாம் சந்தானத்தை அடிப்பாங்க. ஸோ அந்த ஒரு குட்டி ஃபீலிங் தான் இங்கே வந்துச்சு. ரெண்டு பேரும் இப்படி புரியாத மாதிரியே பாடுறீங்களே, பட் எனிவேஸ் நாங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்குது, அதுவே போதும். இவரு வந்து ஹிந்தி சாங் பாடுறாரு போல். நம்ம ஷின்சான் அண்ட் ஹீமாவரி வந்து ஏதோ ஒரு க்யூட்டான டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சாங்க்கு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கையில் இனிமேல் அந்த குட்டி ஃபேன் இல்லாமல் எந்த செலிபிரிட்டிஸ்னாலையுமே ஷூட்டில் ஆக்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் அப்படி வெயில் கொடுத்தது, அதுவும் அவுட்டோர் ஷூட்னா பாவம் அவங்க. பிகாஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் இருக்கணும், இருந்தே ஆகணும். பிகாஸ் அந்த கேமரா லைட்டில் அப்போ தான் அதோடைய சம்திங் சொல்லுவாங்க, மேக்கப் போட்டே ஆகணும் அந்த லைட் வெளிச்சத்துக்கு, சம்திங் அந்த கேமராலாம் இருக்கு இல்லையா, அப்போ தான் வந்து அழகான அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து மேக்கப் கலையாமல் பார்த்துக்கணும். அதுவும் இந்த மாதிரி வெயில் காலத்துல அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கே புரியுது. ஸோ இந்த மாதிரி குட்டி ஃபேன் வந்து ரொம்பவே அவசியம். அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு இந்த ஃபேன் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. நானுமே எங்கள் வீட்டில் ஒரு எப்பயுமே வந்து வாங்குவேன். அதை 2-3 நாள்லேயே என் பசங்க வந்து அதை வந்து வேறு மாதிரி ஆக்கிடுவாங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம சுவாமி அவர்கள் அந்த துபாய் கொலாபரேஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆச்சு. அதையுமே வந்துட்டு இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.